भजन संगीता 59 और उसका 10। परमेश्वर करुणा करता हुआ मुझसे मिलेगा, परमेश्वर मेरे शत्रुओं के विषय में मेरी इच्छा पूरी करेगा। என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். நாம் இன்று இங்கே இந்த வசனத்தில் முதல் பகுதியை தியானிக்க போகிறோம். परमेश्वर करुणा करता हुआ मुझसे मिलेगा। आज इस वचन का पहला भाग से अध्ययन करने जा रहे हैं। என் தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை சந்திப்பார். मेरा परमेश्वर अपना करुणा करता हुआ मुझसे मिलेगा। இன்று கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை சந்திப்பார் என்று அந்த ஆதாரத்திலே நாம் தேவனுடைய குணத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். आज हम इस परमेश्वर का गुण को इस आराधना के समय में देखने जा रहे हैं कि परमेश्वर अपना अनुग्रह या अपने करुणा से मुझे मिलने आएगा। மீண்டுமாய் சொல்கிறேன், फिर से कहता हूं, தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை சந்திப்பார். परमेश्वर अपनी करुणा से आपसे मिलने के लिए आएगा। இந்த சங்கீத புத்தகத்திலே 52ஆம் சங்கீதத்திலிருந்து வாசிக்கும் போது தெரியும், இவைகள் தாவீது சவுலுக்கு பயந்து ஓடின போது எழுதப்பட்ட சங்கீதம் என்று. इस भजन संगीता की किताब में 52 अध्याय से अगर आप पढ़ेंगे तो ये पता चलेगा कि दाऊद जब शाऊल के डर के मारे भाग रहा था तब उसने लिखा। அதுவும் 59வது சங்கீதம் தாவீதுக்கு ஒரு பயமான ஒரு சூழ்நிலை. वो भी ये 59 जो भजन संगीता को अगर आप पूरे पढ़िएगा कि एक भयभीत होते हुए डरते हुए हालत में दाऊद पड़ा है। இங்கே சவுல் தாவீதை கொல்வதற்கு ஆட்களை அனுப்புகிறான். यहाँ शाऊल दाऊद को मार डालने के लिए आदमी को विदा करता है। இப்படி அவன் தாவீதை கொல்வதற்கு சவுல் ஆட்களை அனுப்பும்போதுதான் இந்த சங்கீதம் பாடப்படுகிறது. जब शाऊल ने आदमियों को विदा किया कि इस दाऊद को घात करें, उस समय ये भजन संगीता गाया गया। என் தேவன் தம்முடைய கிருபையினால் சந்திப்பார். लिखा है, मेरा परमेश्वर करुणा करता हुआ मुझसे मिलेगा। இந்த சங்கீதத்தின் ஆரம்ப பகுதியை நம்ம பார்த்தோம் என்றால் தாவீது கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை தப்புவியும், என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வையும் என்று சொல்லுகிறான். इस भजन संगीता का पहला वचन को अगर आप देखिएगा उसमें दाऊद कहता है, हे मेरा परमेश्वर मुझको शत्रुओं से बचा और मुझे ऊंचे स्थान पर रखकर। பலவான்கள் எனக்கு விரோதமாய் போராடுகிறார்கள், அவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுகிறார்கள் என்று புலம்புகிறான். और वो ऐसे ही कहता है कि दूसरा वचन में मुझको बुराई करने वालों के हाथ से बचा क्योंकि हथियारों से मेरा उद्धार कर। இப்படி எல்லாம் ஆரம்பத்திலே முறையிட்டு விட்டு इस प्रकार दाऊद कहरते कहरते रोते रोते शुरुआत में जब आता है கடைசியில் சொல்கிறான், என் தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை சந்திப்பார். उसके बाद 10वां वचन में वो कहता है, मेरा परमेश्वर अपनी करुणा के कारण या करुणा से मुझे मिलने आएगा। இங்கே சத்துருக்கள் தாவீதை நெருங்கி வருகிறார்கள். यहाँ शत्रु लोग मिलके दाऊद को घेर रहे हैं। மரணத்துக்கும் தாவீதுக்கும் ஒரு அடி அளவுதான் இருக்கிறது. लगता है कि मृत्यु और दाऊद की बीच की दूरी 1 फुट की है। 7ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், மரண வாசல்களிலிருந்து என்னை தப்புவேன் என்று. वो कहता है 7वां वचन में कि ऐसे जो मृत्यु के दरवाजा है, द्वार है, उससे बचाइए। இங்கே தாவீது மரண வாசல் வரைக்கும் போயாச்சு. यहाँ दाऊद जो है मृत्यु के उस किवाड़ तक पहुंच गया। இந்த இடத்தில் தான் தாவீது தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான். यही दाऊद अपना भरोसा को प्रकट करता है। தம்முடைய தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். वो कहता है, मेरा परमेश्वर करुणा करता हुआ मुझसे मिलेगा। சவுலின் நாட்கள் தாவீதை நெருங்கினது உண்மைதான். ये सच बात है कि शाऊल के लोग दाऊद को पास पहुंच रहे हैं। ஆனால் அவர்கள் சந்திப்பதற்கு முன்பாகவே தேவன் கர்த்தர் தன்னை சந்திப்பார் என்று அறிக்கை இடுகிறான். लेकिन विरोधी लोग आके दाऊद से मिलने के पहले दाऊद कहता है, परमेश्वर मुझसे मिलने आएगा अपने करुणा से। சத்துரு நம்மை சந்திப்பதற்கு முன்னாடி கர்த்தர் நம்மை சந்தித்தால் அதன் பிறகு வருகிற சத்துருவின் சந்திப்பு மிகவும்
ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. शत्रु हमसे मिलने के पहले अगर परमेश्वर हमसे मिल लेगा या मिलने आएगा तो शत्रु की जितनी षड्यंत्र है या जितनी बातें हैं वो न पता हो जाएगा. வேதத்தில் அநேக சந்திப்புகளை கர்த்தர் இங்கே இந்த இடத்தில் நாம் பார்க்க எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ कई प्रकार के मिलन की बातों को आप देख सकते हैं. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலே யோசேப்பு இப்படியாக சொல்கிறார். उत्पत्ति 50 अध्याय में यूसुफ का कहना ये है, தேவன் உங்களை நிச்சயமாக சந்தித்து எகிப்தை விட்டு வெளியே கொண்டு போவார் என்று சொல்கிறான். वहाँ यूसुफ कहता है जरूर परमेश्वर आपसे मिलने आएगा और मिलने के बाद तुम्हें मिस्र से छुड़ा के ले जाएगा. வாசிக்கலாம் 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். हम उसको पढ़ेंगे. उत्पत्ति 50 का 24. यूसुफ ने अपने भाइयों से कहा, मैं तो मरने पर हूँ, परंतु परमेश्वर निश्चय तुम्हारी सुधि लेगा और तुम्हें इस देश से निकालकर उस देश में पहुँचा देगा जिसके देने की उसने अब्राहम, इसहाक और याकूब से शपथ खाई थी. யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, நான் மரணம் அடையும் போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமா சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார். இங்கே யோசேப்பு என்ன சொல்கிறார் என்றால், यहाँ तमिल का अनुवाद में इस प्रकार लिखा है, यूसुफ क्या कह रहा है, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சந்தித்து வெளியே எகிப்திலிருந்து வெளியே கொண்டு போவார் என்று. परंतु परमेश्वर निश्चय तुमसे मिलने आएगा और तुम्हें निकाल कर उस देश में पहुंचा देगा. ஆனால் தேவன் உடனே செய்கிறாரா? क्या परमेश्वर इस मिलने का काम को एकाएक या फटाफट करता है? இல்லை. नहीं. அந்த சூழ்நிலைக்கு அப்புறம் கர்த்தர் ஜனங்களை சந்தித்து எகிப்தை விட்டு வெளியே கொண்டு போகிறாரா? क्या तुरंत इस परिस्थिति के बाद परमेश्वर अपने लोगों को मिस्र से छुड़ा करके वहां वो लोगों को छुड़ा करके मिस्र में ले जा रहा है? ஜனங்களின் மிகுந்த உபத்திரவத்தை பார்த்து தேவன் சந்திக்கிறார். लिखा है कि परमेश्वर ने लोगों की संकट को देखकर, तकलीफ को देखकर मिलने आता है. வாசிக்கலாம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை படிக்கலாம். निर्गमन 2 अध्याय 23 और 24 वचन को हम पढ़ेंगे. बहुत दिनों के बीतने पर मिस्र का राजा मर गया. इस्राएली कठिन सेवा के कारण लंबी लंबी सांसें लेकर आहें भरने लगे और पुकार उठे, और उनकी दुहाई जो कठिन सेवा के कारण हुई वह परमेश्वर तक पहुंची. परमेश्वर ने उनका कहराना सुनकर अपनी वाचा को जो उसने अब्राहम, इसहाक और याकूब के साथ बांधी थी स्मरण किया. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்களை பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இங்கே ஜனங்கள் அடிமைத்தனத்தில் தவித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். यहाँ आप देख सक रहे हैं 23वां वचन में कि वहां इज़राइल लोग उस कठिन परिस्थिति में तड़प रहे हैं. ஜனங்களின் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டிற்று. लिखा है कि उनका कहारना परमेश्वर के सम्मुख में पहुंच गया. தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். उनके कराहना को सुनकर परमेश्वर ने उनको वायदा दिया. இதற்கு அப்புறம் தான் கர்த்தர் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். इसके बाद उनको तकलीफ सुनने के बाद, उन संकट को देखने के बाद परमेश्वर लोगों को मिस्र से बाहर ले आ रहा. அதாவது கர்த்தர் தம்முடைய கிருபையினால் எப்பொழுது சந்திக்கிறார்? परमेश्वर अपने करुणा से कब आपसे और मुझसे मिलने आता है? இக்கட்டான சூழ்நிலையில், जब हम संकट में पड़ते हैं तब. இதுக்கு மேல தாங்கவே முடியாது என்கிற சூழ்நிலையில், हम जब बस कहते हैं इतना ही, तब वो मिलने आता है. இதுக்கு மேல வேற வழியே இல்லை என்கிற சூழ்நிலையில், इसके बाद मैं कुछ भी नहीं कर पाऊंगा, उस परिस्थिति में मिलने आता है. யோசேப்பு சொன்ன அதே வார்த்தையை மோசேயின் இடத்தில் சொல்லுகிறார். यूसुफ से परमेश्वर ने जैसा कहा वैसा वचन को मूसा से भी परमेश्वर कहता है. வாசிக்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். निर्गमन 3 उसका 16 वचन को पढ़ेंगे. इसलिए अब जाकर इस्राएली पुरनियों को इकट्ठा कर और उनसे कह, तुम्हारे पितर अब्राहम, इसहाक और याकूब के परमेश्वर यहोवा ने मुझको दर्शन देकर यह कहा है कि मैंने तुम पर और तुमसे जो बर्ताव
मिस्र में किया जाता है उस पर भी चित्त लगाया है। நீ இப்போ இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாக சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டதை கண்டேன். அதாவது யோசேப்பு எந்த சூழ்நிலையில் கர்த்தர் சந்திப்பார் என்று சொல்கிறான். यहाँ யோசேப்பு यूसुफ किस परिस्थिति में कहता है कि परमेश्वर मिलने के लिए आएगा? ஒரு பிரச்சனையும் கிடையாது, यहाँ कोई समस्या नहीं है, கம்ஃபர்டான லைஃப். बहुत संकट के समय में है, इन वहाँ कोई भी संकट का समय नहीं है। இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும்போது யாரும் வெளியே வர மாட்டாங்க. और इस प्रकार का आराम देव जो कोई तकलीफ नहीं है वहां से निकल आने के लिए कोई नहीं चाहेगा। ஆனா என்ன நடக்கிறது? लेकिन यहाँ क्या हो रही है? சூழ்நிலை மாறுகிறது, परिस्थिति बदल रही है। கம்ஃபர்ட் லைஃப் மாறி வாழ்க்கையே அவர்களுக்கு கசப்பாய் மாறுகிறது. वहां आराम देव का जीवन बदल गया, लोगों का जीवन कड़वी लगने लगा। அப்போதான் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார்கள். तब परमेश्वर से लोगों ने वहां दोहाई दिया। இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் கிருபையாய் சந்திக்கிறார். तो उस समय परमेश्वर अपने करुणा से मिलने के लिए आया। அதே போல நகோமியின் வாழ்க்கையிலும் பார்த்தோம் என்றால் वैसे ही नहोमी के जीवन में भी अगर आप देखेंगे, வாசிக்கலாம் ரூத் 1 அதிகாரம் 6வது வசனம். रूत पहला अध्याय 6 वचन को हम पढ़ेंगे। रूत 1:6। तब वह मोवाब के देश में यह सुनकर कि यहोवा ने अपनी प्रजा के लोगों की सुधि लेकर उन्हें भोजन वस्तुएं दी हैं, उस देश से अपनी दोनों बहुओं समेत लौट जाने को चली। கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு, இங்கேயும் பார்த்தோம் என்றால் கர்த்தர் எந்த சூழ்நிலையில் சந்திக்கிறார்? यहाँ पर भी देखिएगा परमेश्वर किस परिस्थिति में मिलने के लिए आया। தேசத்தில் மிகவும் பஞ்சம். वहां बहुत बड़ी अकाल पड़ा है देश में। ஒரு காலத்தில் ஒருத்தன் தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்புறான் என்றால் அங்கே அந்த தேசத்தில் பெரிய ஒரு காரியம் பஞ்சமா இருக்கிற ஒரு காரணத்தினால தான் एक व्यक्ति अपना स्वदेश यानी अपना देश छोड़ रहा है, भाग रहा है। इसका मतलब बड़ी अकाल उस देश में है। பஞ்சம் மிகவும் கொடிதாக இருந்தது. उस अकाल इतनी कठोर थी, इतनी कठिन थी। இதனால் தான் तेरे வழியே இல்லை என்று நெகோமி தன் குடும்பத்தோடு எகிப்தை விட்டு வெளியே வருகிறார். इसके चलते खाने के लिए कुछ भी नहीं मिलेगा सोचकर नहोमी अपने पूरे परिवार को लेकर के उस देश को छोड़ के निकली। அப்படி வந்த நெகோமி தான் சொல்லுகிறாள், கர்த்தர் ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று சொல்லுகிறார். वही नहोमी यहाँ कहती है कि परमेश्वर ने सुना और अपनी प्रजा के लोगों की सुधि लिया और उनको भोजन वस्तु प्रभु ने दिया। இங்கே இதுக்கு மேலே ஜனங்கள் எதையும் தாங்க மாட்டார்கள் என்கிற சூழ்நிலையில் தான் கர்த்தர் தமது கிருபையை अरुलகிறார். इसके बाद लोगों से कुछ भी नहीं होगा, वो लोग कुछ भी सह नहीं पाएंगे। तब ही परमेश्वर अपना अनुग्रह से करुणा से मिलने के लिए ये लोगों से आया। நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் எந்த காரியத்திலே நாம் முடியாது என்று சொல்கிறோமோ அந்த காரியத்தில் அந்த போதுதான் கர்த்தர் கிருபையாய் நம்மை சந்திக்க விரும்புகிறார். हमारे जीवन में भी जब हम कहते हैं हमसे नहीं हो रहा है, परिस्थिति भयंकर होती है, उस समय करुणा से हमसे मिलने के लिए वो आता है। கர்த்தர் நம்மை சந்திக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? परमेश्वर अगर हमसे मिलना है तो हमें क्या करना होगा? அவர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். उसके सम्मुख में प्रतीति करना है। தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். उसके सम्मुख में बाट जोना होगा। நாம் சில வேளைகளில் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது காத்திருக்க வேண்டும். जब हम संकट में पड़ते हैं, तकलीफ में पड़ते हैं, तभी उसके सम्मुख में बाट जोना है। பயம் என்ன செய்வோம் என்று தெரியவில்லை, நாளைக்கு என்ன செய்ய போறோம், என்ன டிசிஷன் எடுக்கணும் என்ற சூழ்நிலையில அந்த சூழ்நிலையில डर है, उसका कुछ भी पता नहीं चल रहा, मैं कहाँ जाऊं, क्या करूं, उस समय இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். उस समय उस परिस्थिति में परमेश्वर के सम्मुख में प्रतीति करना है। கர்த்தர் கிருபையாய் நம்ம சந்திக்கும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். जब तक परमेश्वर हमें मिलने नहीं आएगा, अपने करुणा से मिलने नहीं आएगा, तब तक उसके सम्मुख में ठहरे रहना है। அப்படி காத்திருந்தவரில் ஒருவன் தான் யாக்கோபு. तो ऐसा जो प्रभु के सम्मुख में ठहरे रहा, उस उनमें से एक व्यक्ति का नाम है याकूब। ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் उत्पत्ति 32वां अध्याय में நாம் பார்க்கும்போது वहां और आप देखिएगा அங்கே 400 பேரோடு கூட ஏசா
யாக்கோபை சந்திக்க எதிர்கொண்டு வருகிறான். वहां 400 लोगों को लेके एसाव जो है याकूब से मिलने के लिए आता है। வாசிக்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 6வது வசனம். उत्पत्ति 32 का 6 को पढ़ेंगे। वे दूत याकूब के पास लौट के कहने लगे, हम तेरे भाई एसाव के पास गए थे और वह भी तुझसे भेंट करने को 400 पुरुष संग लिए हुए चला आता है। அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அதாவது யாக்கோபு திரும்பி வரும்போது ஏசாவை நினைத்து ஒரே பயமான சூழ்நிலையில் இருக்கிறார். यहाँ परिस्थिति ये है, याकूब कई साल के बाद जब लौट के आता है तो एसाव के डर के चलते वो बिल्कुल भयभीत है। அதனால தான் யாக்கோபு காம்ப்ரமைஷனுக்கு ஏசா கிட்ட ஆள் அனுப்புறாரு. इसलिए वो एसाव को मनाने के लिए, उसको शांति देने के लिए याकूब कुछ भेंट को वहां भेज रहा அந்த है। ஆட்கள் தான் வந்து யாக்கோபின் எடுத்து சொல்லுகிறார்கள், और वही लोग जब लोग एसाव से मिले और देखे तब लौट के याकूब से ये कहने लगे, ஏசா 400 பேரோடு கூட வருகிறான் என்று. देखिए देखिए एसाव 400 पुरुष को लेके आ रहा है। ஒரு காலத்துல யாக்கோபு ஏசா ஒருத்தனுக்கு பயத்துட்டு தான் ஓடி போனான். ये वक्त था पुराने समय में, ये याकूब जो है सिर्फ एसाव के डर के चलते भागा। ஆனா இப்போ ஏசா ஒருவனா வரவில்லை, 400 பேரோடு கூட வருகிறான். अब एसाव एक नहीं है, वो 400 पुरुष के साथ वो मिलने आ இப்ப रहा। யாக்கோபுக்கு ஒரே பயம். याकूब इसके चलते और भयभीत हो गया। வாசிப்போம் 11வது வசனம். 11 वचन को पढ़ेंगे। 11 मेरी विनती सुनकर मुझे मेरे भाई एसाव के हाथ से बचा, मैं तो उससे डरता हूँ, कहीं ऐसा न हो कि वह आकर मुझे और माँ समेत लड़कों को भी मार डाले। என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். இங்கே யாக்கோபை மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு கர்த்தரிடத்தில் கெஞ்சுகிறான். यहाँ याकूब डरते हुए और बहुत भीतर भयभीत होते हुए परमेश्वर से विनती कर रहा है, ஆண்டவரே, நான் மிகவும் பயந்திருக்கிறேன். हे प्रभु मैं बहुत ही डरा हूँ। ஆனா அதுக்கப்புறம் அவன் செய்கிற காரியத்தை பார்த்தோம் என்றால், लेकिन इसके बाद उसने क्या काम किया उसको अगर जरा देखेंगे, எல்லாரையும் அனுப்பிவிட்டு தனிமையில் தனித்திருக்கிறான். याकूब सारे लोगों को आगे कर दिया और परमेश्वर के सम्मुख में अकेले ठहरा रहा। வசனம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். उसी अध्याय का 24 को पढ़ेंगे। 24 और याकूब अकेला रह गया, तब कोई पुरुष आकर पाँव फटने तक उससे मलयुद्ध करता रहा। யாக்கோபு பிந்தி தனித்திருக்கிறான். இங்கே யாக்கோபு தேவ சமூகத்திலே காத்திருக்கிறான். याकूब जो है आखिरी में पीछे अकेला हो गया और उस समय परमेश्वर के सम्मुख में ठहरा रहा। நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகள் வருகிறதா? क्या आपके जीवन में संकट के समय आता है? அந்த நாள் இரவு தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க तो வேண்டும். समझ लीजिए उस समय परमेश्वर के सम्मुख में आप ठहरे रहे। இங்கே யாக்கோபு விடிய விடிய போராடுகிறான். यहाँ याकूब प्रभु के साथ वहां बिल्कुल मल्लयुद्ध कर रहा है। அவ்வளவு பயம் யாக்கோபுக்கு. उतने डरा हुआ है याकूब, இக்கட்டான சூழ்நிலையில் என்ன செய்வதென்று தெரியவில்லை. उसको पता ही नहीं चला कि मैं क्या करूं। ஒன்று பார்த்தோம் என்றால் யாக்கோபு பயப்படுறது நியாயம்தான். ये बात सच है, याकूब डरने का कारण सच है, சின்ன வயசுல ஒரு கூலு கூட கஞ்சி கொடுக்காதவன் தான். क्योंकि एक छोटा उम्र में ये उसका जो है एक माड़ बात है, एक छोटी सी भोजन के लिए भी वो इतने तड़प रहा था। ஏசா பசிக்கு கூழ் கேட்ட போது பேரம் பேசி கூழ் கொடுக்காதவன் தான். हम जानते हैं जब एसाव मांग रहा था तो उस समय उसके साथ लेन देन करके अपना छोटा सा भोजन को उस एसाव को लिए दे दिया। அது மட்டுமல்ல, ஏசா தந்திரமா அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பறித்து கொண்டவன் தான். और ये भी देखते हैं वो बड़ा बेटा एसाव जो है अपने छोटे भाई याकूब से चतुराई से उनकी सारी संपत्ति को लूट लिया। யாக்கோபுடைய நிலைமையில் யார் இருந்தாலும் அந்த பயமா தான் இருக்கும். याकूब के जीवन में अगर कोई भी आएगा तो डर के मारे वो कांपेगा। அதனால் தான் யாக்கோபு இரவு முழுதும் போராடுகிறான். इसलिए वो याकूब के बारे में यहाँ लिखा गया है, रात भर वो मल्ल युद्ध करता रहा। என்ன நடக்கிறது என்றால், उसके बाद क्या हुआ? கர்த்தர் தமது கிருபையினால் யாக்கோபை சந்திக்கிறார். लिखा है परमेश्वर अपने करुणा के कारण याकूब से मिलने आया। கர்த்தருடைய சந்திப்புக்கு பிறகு யாக்கோபின்
யாக்கோபுக்குள்ளாக ஒரு மாற்றம் வருகிறது. परमेश्वर से मिलन होने के बाद याकूब के जीवन में बहुत बड़ा बदलाव आई। ஒரு தைரியம் வருகிறது, उसके अंदर हिम्मत आई, ஒரு நிச்சயம் வருகிறது. उसके अंदर निश्चयता आई। நாம் இன்னைக்கு எதிர்பார்க்காத பிரச்சனையை நாம் சந்திக்க இருக்கிறோமா? क्या आपके जीवन में जिसका आप सोचे भी नहीं थे उस प्रकार का समस्या को आप सामना कर रहे हैं? இருதயம் கலங்கி போன நிலையில என்ன செய்கிறது என்று நாம் யோசித்திருக்கிறோமா? मन में घबराते हुए मैं क्या करूं करके उस परिस्थिति को देख करके आप डरे हैं? நாமும் யாக்கோபை போல தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். इसी प्रकार याकूब के समान हम भी अकेले परमेश्वर के सम्मुख में बाट जोते रहे। இதற்காக யாக்கோபு தைரியமாய் 32ஆம் அதிகாரத்திலே ஏசாவுக்கு எதிர்கொண்டு போகிறான். यहाँ हिम्मत आते हुए याकूब ஏசாவு को सामना करने के लिए चल गया। என்ன நடந்தது? क्या क्या हुआ? யாக்கோபு பயந்தது எதுவுமே அவனுக்கு நடைபெறவில்லை. याकूब जिन जिन बातों को लेकर डर रहा था एक भी बात उसके जीवन में नहीं बीता। கர்த்தருடைய சந்திப்புக்கு பிறகு சத்துருவின் சந்திப்பு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. परमेश्वर से पहले मिलन होने के बाद, मिलने के बाद याकूब से मिलने के लिए जितने लोग आए, जितने विरोधी आए, उनका कुछ भी काम नहीं चला। நான் மீண்டுமாய் சொல்கிறேன், मैं फिर से कहता हूं, சத்துருவின் யோசனைகள் பெரிதாய் வந்தாலும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்ம சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். शत्रु के षड्यंत्र कितना भी बड़ा हो, लेकिन उसके पहले जब परमेश्वर हमें मिलने आएगा, अनुग्रह से मिलने आएगा, तब शत्रु की कुछ भी बातें जो है न चलेगी। சத்துருவின் சந்திப்புக்கு பிறகு கர்த்தருடைய சந்திப்பு நமக்கு பலமுள்ளதா இருக்கிறது. वहां हम देखते हैं शत्रु से मिलने के पहले परमेश्वर का जो मिलने के कारण वो उसमें मजबूती चली आई। நாளைக்கு ஒரு பிரச்சனையை நாம ஃபேஸ் பண்ண போறோமா? क्या हम एक समस्या को आगे भविष्य में இன்னைக்கு सामना करना पड़ेगा? இன்னைக்கு தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவளா இருக்க வேண்டும். तो आज हम एक बात को सीखते हैं, परमेश्वर के सम्मुख में याकूब के समान हम ठहरे रहे। ஏனென்றால் கர்த்தர் தமது கிருபையாய் நம்மை சந்திப்பார். क्योंकि परमेश्वर अपने करुणा से हमें मिलने आएगा। இங்கே என்னதான் நடந்தது என்றால், आखिर में क्या हुआ आपको मालूम है? யாக்கோபும் ஏசாவும் கட்டி அணைத்து தழுவுகிறார்கள். याकूब और एसाव भाई भाई एक दूसरे को गले लगा रहे हैं। சூழ்நிலை மாறிவிட்டது. वहां बिल्कुल वातावरण बदल गई। ஏசா யாக்கோபை கட்டி தழுவ வரவில்லை. ये जरूर एसाव के मन में ऐसी बातें नहीं थी उसको गला लगा के कुछ करे। அப்படி வரணும்னா அதுக்கு தனியா வந்திருக்கலாம். 400 பேரோடு கூட வருவதற்கு தேவையில்லை. गले लगाने के लिए अगर एसाव आना है तो अकेले आ सकता था। 400 लोगों को क्यों लेके आना है? தேவன் யாக்கோபை சந்தித்த பிற்பாடு எல்லாம் மாறிவிட்டது. लेकिन बदलाव यहाँ से शुरू हुई जब याकूब परमेश्वर से मल्लयुद्ध किया, मुलाकात किया, ठहरे रहा, तब एसाव का सारी बातें बदल गई। மீண்டும் தாவீதின் வாழ்க்கையை பார்த்தோம் என்றால், फिर दाऊद के जीवन को देखिएगा। தாவீதின் வாழ்க்கையில் முடிவிலே என்ன நடந்தது? दाऊद के जीवन में आखिरी में क्या हुआ था? எங்க பார்த்தாலும் தாவீதை கொன்று போடுவேன் என்று சொன்ன சவுல் என்ன சொல்லுகிறான்? शाऊल कहता था कि दाऊद को कहीं भी देखें मारो, कहीं भी देखें उसको खत्म करो करके शाऊल कहता था। வாசிக்கலாம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25வது வசனம். पहला शामुएल 26वां अध्याय 26 का 25। साउल ने दाऊद से कहा, हे मेरे बेटे दाऊद, तू धन्य है, तूने बड़े बड़े काम करके और तेरे सब काम सफल होंगे। तब दाऊद ने अपना मार्ग लिया और साउल भी अपने स्थान को लौट गया। அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகி தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். இங்கே சவுலின் ஸ்டேட்மெண்டை பார்க்கும்போது यहाँ शाऊल क्या क्या कह रहा है थोड़ा देखिए दाऊद के बारे में। என் குமாரனாகி தாவீதே, वो कहता है हे मेरे बेटे दाऊद। யார் சொல்றா? कौन कहता है बेटे करके? சவுல். शाऊल कहता நீ है। சபிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். யார் சொல்றா தெரியுமா? तू धन्य है दाऊद, बड़े बड़े काम तू करेगा। ये कौन कह रहा है? சவுல். शाऊल कह रहा நீ है। மென்மேலும் பலப்படுவாய். யார் சொல்றா? और कहता है तुम सफल होगा, मुझसे भी सफल होगा। शाऊल। कौन कहता है? शाऊल कहता है। கர்த்தர் தமது கிருபையால் தாவீதை சந்தித்த பிறகு
சூழ்நிலை மாறுகிறது. परमेश्वर अपने अनुग्रह से या अपने करुणा से दाऊद से मिल लिया, उसके बाद परिस्थिति बदल गई. எந்த தாவீதை கொல்ல வேண்டும் என்று வந்தானோ அவனே தாவீதை ஆசீர்வதிக்கிறான். जिस दाऊद को खत्म करने के लिए आया था शाऊल, उस दाऊद को आशीषित कर रहा இது है. எதனால் நடந்ததென்றால் ये काम कैसे इतना बदलाव में आया? கர்த்தர் தாம் கிருபையால் தாவீதை சந்தித்ததனால் நடந்தது. परमेश्वर अपनी करुणा से दाऊद से मिला, इसी के चलते हुआ. இந்த காலை வேளையிலே கர்த்தர் தமது கிருபையால் நம்மை சந்திக்க விரும்புகிறார். आज आपसे भी परमेश्वर करुणा से मिलने के लिए चाहता है. கர்த்தர் சமூகத்திலே யாக்கோபை போல நாமல் காத்திருக்கும் போது கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை சந்திக்க விரும்புகிறார். लेकिन वो मिलने के पहले हम ये काम करें, उस परमेश्वर के सम्मुख में याकूब के समान ठहरे रहे. நம் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் நம்மை சந்திக்க விரும்புகிறார். परमेश्वर अपने करुणा से हमें मिलने के लिए चाहता तो है. மீண்டுமாய் சொல்கிறேன், मैं फिर से कहता हूँ, நம் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் சந்திக்க விரும்புகிறார். हमारा परमेश्वर अपने करुणा से हमें मिलने के लिए चाहता है. இது நாளில கூட आज भी நம் பரமேஸ்வர் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஆண்டவர் காத்திருக்கும் பொழுது கிருபையாய் நம்மை சந்திக்க வருகிற தேவனாய் இருக்கிறார். प्रभु कहता है, अगर तुम ठहरे रहोगे, मेरी बाट जोते रहोगे, तब मैं करुणा से तुमसे मिलने आऊंगा. அவரை ஆராதிக்க போகிறோம். और हम देखने जा रहे हैं. அவரை ஆராதிக்க நாம் हम उस வந்திருக்கிறோம். परमेश्वर की आराधना करने के लिए जा रहे हैं. நாம்